இப்பொழுது ஒரு டாட் பால் மிக நீண்ட நேரத்திற்கு பிறகு இந்த ஒரு டாட் பால் வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் விளையாட்டு மேம்பாட்டு அணியிடமிருந்து ஒரு ரன்கள் மீண்டும் நாகராஜ் அவர்கள் சதீஷ் சேகரை ஸ்ட்ரைக்கில் வர வைத்துள்ளார். அணியின் 50 ரன்களை வெறும் 3.5 ஓவர்களில் கடந்துள்ளனர் விளையாட்டு மேம்பாட்டு அணியினர். அதிரடியின் உச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். அடுத்த பக்கம் ஒரு ஆறு கடந்த 7 பந்துகளில் 5 ஆறுகள் சதீஷ் சேகர் அவர்கள். பத்து வந்துவிட்டது. விக்கெட்டுகளையும் எடுத்துள்ளார். ஒரு வீரர் யாராவது இங்கே ஸ்கோரர் பக்கத்தில் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மகளிர் அணியின் இறுதிப் போட்டியில் 2வது இடத்தை பிடித்த கழக மகளிர் அணியை சார்ந்த திருமதி கனிமொழி தனசேகரன் அவரது தலைமையிலான அணியினை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கொஞ்சம் வழிவிடுங்க, விளையாட்டு வீரர்களுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க, விரைவாக முடிச்சிடலாம். திருமதி கனிமொழி தனசேகரன் அவர்கள் தலைமையிலான அணியினரை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் கிஃப்ட்லாம் சீக்கிரம் கொடுங்க. ஒண்ணுதான் சொல்லுவாங்க. கனிமொழி நில்லுமா. திருமதி கனிமொழி தனசேகரன் அவர்களின் தலைமையிலான அணிக்கு 2வது பரிசாக கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் ரூபாய் 75,000 பரிசாக வழங்கப்படுகிறது. நம்மை பெருமைப்படுத்த வருகை தந்துள்ள அருமை மாப்பிள்ளை சார் அவர்களுக்கு கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்ததாக இரண்டாவது பரிசாக வெள்ளி கோப்பை கழக மகளிர் அணிக்கு கழக மகளிர் அணி பிரிவில் இரண்டாவது பரிசை தட்டிச் சென்ற கழக மகளிர் அணியிற்கு வெள்ளி கோப்பை மற்றும் 75,000 பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மகளிர் அணியில் முதலாவது இடத்தை பிடித்த தகவல் தொழில்நுட்ப அணியினை சேர்ந்த மகளிர் தகவல் தொழில்நுட்ப அணியின் மகளிர் பிரிவுக்கு முதல் பரிசாக ரூபாய் 1,00,000 கழக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் வழங்கப்படுகிறது. முதல் இடத்தை பிடித்தமைக்காக வெற்றி கோப்பையை அவர்களிடத்திலே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களும் ஏனைய விருந்தினர் பெருமக்களும் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைமை கழக செயலாளர் அண்ணன் பூச்சிமுருகன் அவர்களும் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் சிற்றரசு அவர்களும் சேப்பாக்கம் பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் மதன் மோகனும் திருவள்ளிக்கண்ணி பகுதி கழகத்தின் செயலாளர் அருமையண்ணன் காமராஜ் அவர்களும் மருத்துவர் அணி மாநில செயலாளர் விவேகான் அவர்களும் இணைந்து வழங்குகின்றார்கள். முதலில் மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்ட் நாகராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியை சேர்ந்த பெஸ்ட் போலர் திரு விவேக், கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியை சேர்ந்த விவேக் செல்வன் அவர்களை கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. அடுத்ததாக இப்போட்டியில் 3வது இடத்தை பிடித்த கழக இளைஞரணி செயலாளர், இளைஞரணி துணை செயலாளர் மூன்றாவது இடத்தை பிடித்த கழக இளைஞரணியின் கேப்டன் ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இளைஞரணியை சேர்ந்த மாநில துணை செயலாளர் ஜிபி ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ராஜா அவர்களும் அவரது அணியினரும் மேடைக்கு வருமாறு கொஞ்சம் வழிவிடுங்க. 3வது இடத்தை பிடித்த கழக இளைஞரணி
ரூபாய் 50,000. கழக இளைஞர் அணிக்கு ரூபாய் 50,000 மூன்றாவது பரிசாக வழங்கப்படுகிறது. டிவிஎஸ் ரைடர் பைக் வழங்கப்படுகிறது. ரூபாய் 75,000 மற்றும் டிவிஎஸ் ரைடர் பைக் வழங்கப்படுகிறது. தலைவர் ரேவதி மகா முதல் பரிசாக டிவிஎஸ் ரோனின் பைக் ரூபாய் 1,00,000 மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்படுகிறது. இங்கு வருகை புரிந்து எங்களுக்கு ஆதரவு அளித்த திரு அஸ்வின் ஐசக் அவர்களுக்கும் ஐஓடி இன்ஜினியருக்கும் டிஓ திரு பழனிவேல் அவர்களுக்கும்